மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சார்பில் நேற்றைய தினம் திருச்சியில் வழக்கறிஞர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் தாப்பாண்டியன் அவர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் நானும் கலந்து கொண்ட மாநாடு காலை 10 மணி தொடங்கி இரவு 9 மணிக்கு நிறைவுற்றது. 2000 வழக்கறிஞர்கள் அதிலே பங்கேற்றனர். தேர்தலை சந்திப்பதில் வழக்கறிஞர்கள் எந்த விதத்திலே பணியாற்ற வேண்டும், பணப்பட்டுவாடா நடைபெறுகிற இடங்களில் அதை எந்தெந்த விதங்களிலே தடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், வேட்புமனுக்களை தயார் செய்கின்ற பொழுது பிழையில்லாமல் எப்படி தயார் செய்ய வேண்டும், அவ்வப்பொழுது ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தொகுதிகளில் நம்முடைய கூட்டணிக்காக வழக்கறிஞர்கள் எந்த விதத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து நல்ல ஆலோசனைகள் செய்யப்பட்டு அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நாளைய தினம் பிரச்சார பயணத்தை மக்கள் நல கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இணைந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே தொடங்குகிறது. நாளை மாலை நாகர்கோவில் பொதுக்கூட்டம், நாளை மறுநாள் காலையில் மாநகர் மாவட்டத்தின் சார்பில் பாளையங்கோட்டையில் பொதுக்கூட்டம், மாலையில் நெல்லை புறநகர் மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் பொதுக்கூட்டம், இரவு 7 மணிக்கு தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டியிலே பொதுக்கூட்டம்.